வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்க எரேமியா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் தன் ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறது நாம் பார்க்கலாம். அங்கு வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அந்த நாட்களில் சிறைப்பட்டு போன தேசத்தின் சமாதானத்திற்காக தேவன் தன் ஜனங்களை ஜெபிக்கும்படிக்கு அவர் உற்சாகப்படுத்துகிறது நாம் பார்க்கலாம். சிறைப்பட்டு போகும்படிக்கு போன தேசத்துக்கே நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருந்தால் நம்மை வாழ வைக்கும்படிக்கு இந்த தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் இந்த யுனைடெட் கிங்டம் தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருப்பது இந்த தேசத்தை வாழ வைப்பதற்கு, இந்த தேசத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு, இந்த தேசத்து ஜனங்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு, இந்த தேசத்தில் மேல் தேவனுடைய இரக்கம் வரும்படிக்கு, ஜெப தூபங்களை ஏற்படுத்தும்படிக்கு. என் அன்பு தேவ ஜனமே, நாம் விசேஷமாய் நாம் வேலை செய்து கொண்டிருக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யுனைடெட் கிங்டம் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய அரசாங்கத்துக்காக, இங்கிலாந்து தேசத்துடைய அரசாங்கத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இங்கிலாந்து தேசத்தினுடைய பிரதம மந்திரிக்காக, ராஜ குடும்பத்திற்காக, ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளுக்காக, குறிப்பாக கீ ஒர்க்கர்ஸ்க்காக நாம் ஜெபிக்க வேண்டும். முன்னணியில் நின்று தங்களுடைய உயிரையும் துச்சமாக நினைத்து வேலை செய்கிற டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, கிளீனிங் ஜாப் பண்ணுகிறவர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாள்ல கூட யுனைடெட் கிங்டம் தேசத்துல அநேக மரணங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அநேக ஆயிரங்கள் மரித்து விட்டார்கள். இப்பொழுதும் நிறைய பேர், கிளஸ்டர் பகுதியில கூட எனக்கு தெரிந்த ஒரு சகோதரனுடைய தாயார் பல நாட்களாக வென்டிலேட்டர்ல அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த மாதிரி கோவிட் கேஸ்னால சீரியஸா அட்மிட் ஆயிருக்கிற ஜனங்களுக்கு ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய திருச்சபைகளுக்காக, பூட்டப்பட்டிருக்கிற திருச்சபைகள் திறக்கப்பட வேண்டும். நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். தேசத்தின் அரசாங்கத்தின் சமாதானத்துக்கு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆகவே இந்த நாள்ல கூட நான் அன்பு சகோதரனை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன், ஐசக் பிரதரை கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிப்போம். இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு இங்கிலாந்து தேசத்தின் மேல ஒரு பெரிய ஒரு சுகத்தை கொண்டு வர வேண்டும். கீ ஒர்க்கர்ஸ் மேல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும்.
ஒவ்வொரு கோவிட் கேசஸ் இருக்கிற சீரியஸ் கண்டிஷன்ல இருக்க ஜனங்களுடைய ஜீவனை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஐசக் பிரதர், ப்ளீஸ் ப்ரே ஃபார் திஸ் பிரேயர் பாயிண்ட்ஸ். ஐசக் பிரதர் ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஜோசப் அண்ணா, can you pray for this? Praise God. Thank you, Holy Spirit of God. Thank you, Lord. Thank you, Holy. கர்த்தாவே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இந்த மாலை வேளையிலே நாங்கள் அனைவருமாய் ஒன்று கூடி கர்த்தாவே இதோ இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கத்தக்கதாக நீங்க எங்களை வழிநடத்தி வருகிறீரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் நாங்கள் கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீர் அறிந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தாவே யூகே கவர்மெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கவர்மெண்ட் உள்ள அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமாக ஆண்டவரே இந்த கவர்மெண்டை முன்னின்று வழிநடத்தி செல்லுகிற பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் நம்முடைய கருத்துல ஜெபிக்கிறவரே, மகன் சுகவீனத்திலே இருந்து பரிபூரண சுகத்தை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே பரிபூரண சுகத்தை பெற்று மீண்டும் ஆண்டவரே நம்முடைய டீமின் மூலமாக ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இந்த தேசத்தை ஆண்டவரே இந்த கோவிட் ஊடாக வழிநடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவனுக்கு இன்னும் அதிகமான ஞானத்தை தாரும் கர்த்தாவே. இன்னும் எந்தெந்த காரியங்களில எந்தெந்த முடிவுகளை எடுக்க வேண்டுமோ எல்லா காரியங்களும் ஆண்டவரே நீர் மகனோடு இருந்து ஆண்டவரே உடைய ஞானத்தினால கர்த்தாவே மகனை நிரப்பி கர்த்தாவே இந்த நாட்டின் ஆண்டவரை நல்ல முறையில் ஒரு இடத்துல வேண்டுமா அப்படி கருத்துல ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல கர்த்தாவே ஹெல்த் செக்ரட்டரிக்காகவும் ஆண்டவரே இது பினான்சியல் செக்ரட்டரிக்காகவும் ஆண்டவரே இது ஹோம் மினிஸ்டர்ஸ்க்காகவும் மற்றும் அநேக கேபினெட்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கருத்துல ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல ஆண்டவரே இந்த லேபர் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவருக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அனைவருமாக இணைந்து கர்த்தாவே மக்களை ஆண்டவர் நல்ல வழியில நடத்தக்கதான் நீ கிருபையா காத்து வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ இந்த நேரத்துல ஆண்டவரே இதோ கீ ஒர்க்கர்ஸ் இப்படி கருத்துல ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸ்க்காகவும் நர்சஸ்க்காகவும் பாராமெடிக்கல் ஊழியர்களுக்காகவும் எமர்ஜென்சி சர்வீஸ்ல இருக்கிறவர்களுக்காகவும் ஆண்டவரே இந்த ஃபயர் அண்ட் ரெஸ்கியூல இருக்கிறவர்களுக்காகவும் ஆண்டவரே கிளீனிங் ஒர்க்கர்ஸ்க்காகவும் ஆண்டவரே இன்னும் அநேகருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிறுத்தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த தேசத்துல ஆண்டவரே அநேக ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஆண்டவரே மரணம் அடைந்திருப்பதை நீ அறிந்திருக்கிறார் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொரு ஆன்மாவும் கருத்துல ஜெபிக்கிறார் ஆண்டவரே. அவர்கள் தங்களுடைய உயிர் தியாகம் வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவரே இன்னும் அநேகரை நீர் பாதுகாக்க வேண்டுமா இப்படி கருத்துல ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே மட்டுமல்ல கர்த்தாவே இதோ அந்த கீ ஒர்க்கர்ஸ்க்கு மற்றும் எமர்ஜென்சி ஒர்க்கர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் யாரும் ஆண்டவரே இதுல இன்ஃபெக்ட் ஆகி விடாதபடிக்கு நீ கிருபையா காத்துக்கொள்ளும் ராஜா. மற்றும் ஆண்டவரே இதோ ஆண்டவரே இதோ மற்றும் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு குறிப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குறிப்புகள் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நிர்ணயமே ஆண்டவரே பொறுப்படுத்த ஆண்டவரே. அதில் உள்ள குறிப்புகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக 1000 கோவிட் கேசஸ் ஆண்டவரே இந்த ஹாஸ்பிட்டல் இருப்பதை நீ அறிந்திருக்கிறீர். நிர்ணயமே அவர் ஒவ்வொருவரோடும் இருந்தாண்டவரே இன்னும் ஒரு உயிரும் கூட ஆண்டவரே வீணாக போகாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு கிருபையா காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ விசேஷமாக ஆண்டவரே இதோ திருச்சபைகள் எல்லாம் மூடப்பட்டு அறிந்திருக்கிறீர். ஆனாலும் கூட ஆண்டவரே இதோ சர்ச் அட்டெண்டன்ஸ் அதிகமா 25% இன்க்ரீஸ் பண்ணி ஆயிருக்கு நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை சர்ச்சஸ் போடப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே இது ஜூம் மூலமாகவும் மற்ற பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் ஆண்டவரே அநேகர் ஆலயத்தில் வழிபாடுகளை கலந்து கொண்டு நீ செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது அட்டன் பண்ணுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே சர்ச்சஸ் திறக்கப்படும் பொழுது ஆண்டவரே அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவரே இன்னும் சர்ச் அட்டெண்டன்ஸ் அதிகமா இன்க்ரீஸ் ஆகத்தக்கதாக நீ வருடத்தில் வேணுமா ஜெபிக்கிறோம் ராஜா. இதற்காக சர்ச்சஸ் எடுத்துக் கொடுக்கிற எல்லா முயற்சிகளையும் இந்த காரணம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதோ இந்த மூடப்பட்டிருக்கிற காலகட்டங்களில் ஆண்டவரே சர்ச் லீடர்ஸ்க்காகவும் மற்றும் சர்ச்ல கீ பொசிஷன்ல இருக்கிற எல்டர்ஸ்க்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவர்கள் எடுத்துக் கொடுக்கிற எல்லா முயற்சிகளும் இந்த காலம் இருந்து ஆசீர்வதிக்கட்டும். விசேஷமா ஆண்டவரே இந்த சர்ச்சஸை சீக்கிரமாய் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை ஏற்று ஆண்டவரே எங்கள் கவர்மெண்ட்ல இருக்கிறவர்களும் டிசைட் பண்ணி ஆண்டவரே சர்ச்சஸை சீக்கிரமாய் திறக்கவும் ஆண்டவரே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவரே உண்மை துதிக்கத்தக்கதாகவும் ஆண்டவரை தொடரத்தக்கதாகவும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மற்றும் கேட்க மாறுத நன்மைகள் எல்லாவற்றையும் இந்த கருத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. யாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமா வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எபேசியர் 3:20 சொல்லுகிறது, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்ய வல்லமுடைய தேவன் நமக்கு இருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, நாம் இன்றைக்கு இந்த ஆன்லைன்ல ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கேட்டு நமக்காய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். நாட்கள் வரும், நாம் ஜீவன்ல சாட்சிகளாய் தேவன் நம்மை நிறுத்துவார். இந்த நாளிலும் கூட நாம் ஜெபித்த இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தருடைய கரம் இங்கிலாந்து தேசத்தின் மேல கிருபையா இறங்கி வந்திருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை இந்த தேசம் முழுவதிலும்
பல்வேறு விதமான பயத்தின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை கலக்கத்தின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிற துதி இந்த தேசங்களின் எல்லா மூலை முடுக்குகளும் துணிக்கும்படிக்கு என் ஆண்டவராகிய தேவன் கிரியை செய்வார். ஒரு பெரிய எழுப்புதலின் நாட்களுக்கு நேராக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற நாட்கள் வரும். அந்த நாட்கள் இப்பொழுது வந்திருக்கிறது. சபைகள் மூடி இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு வீடையும் கர்த்தர் சபையாய் மாற்றி இருக்கிறார். பிரதர் ஜெபத்துல சொன்ன மாதிரி ஜெபிக்கருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது, ஆன்லைன் வியூவர்ஸுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அநேக காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். மல்கியா 4:2 படி இன்றைக்கு நம்மை அவருடைய செட்டைக்குள் இருக்கிற சுகத்தினால் கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நாட்கள் வரும், இந்த லாக்டவுன் பீரியட் ஒரு முடிவு கர்த்தர் கொண்டு வருவார். வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவார். ஆகவே நாம் விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். நாம் ஆனந்த துதி ஒலி கேட்கும் என்ற பாடலை விசுவாசத்தோடு கூட நாம் பாடுவோம். நாங்கள் கண்டு விசுவாசிக்கிறவர்களாய் அல்ல, காணாத விசுவாசிகளாய் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். What we are going to sing today, we are going to see tomorrow in our life. இன்னைக்கு நாம் பாடுகிற இந்த காரியத்தை வருகிற நாட்கள் கண்ணார கர்த்தர் காணும்படி கிருபை செய்வார். ஆக உற்சாகத்தோடு நாம் இணைந்து இந்த பாடலை பாடுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அபஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அபஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையெல்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையெல்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அபஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அபஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அபஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அபஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அபஜனம் பெருகும், இயேசுவின் வாக்கு பலிக்கும், இயேசுவின் வாக்கு பலிக்கும். அன்பு பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை நேரத்துக்கு உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அன்றைக்கு செத்து போயிருந்த சாராளுடைய கர்ப்பத்தை பார்த்து அநேக ஜாதிகளுக்கு தாய் என்று சொல்லி ஆசீர்வதித்த தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே, செத்து போன சரீரமா இருந்த, வயது சென்று முதிர் வயது ஆகி போயிருந்த, சரீரம் தோய்ந்து போயிருந்த ஆபிரகாமை பார்த்து அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி அழைத்து அப்படியே ஆசீர்வதித்த கர்த்தர். இன்னைக்கு ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் வேறு விதமா இருக்கலாம் தகப்பனே. இன்றைக்கு சூழ்நிலைகள் பார்ப்பதற்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறீர், வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற தேவன்.
இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தை நீர் அனுப்பியிருக்க தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் தேசத்தில் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை, சுகத்தை, பலத்தை நீர் கொடுத்திருக்க தயவுக்காக நன்றி அப்பா. இந்த மாலை நேரத்திலும் நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் எங்கள் கண்கள் காண அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய போகிற தயவுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த களிப்புடன் சியோனுக்கு திரும்பி வருவார்கள். அவர்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்ற வார்த்தையின்படி, சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார் என்ற வார்த்தையின்படி நீ செய்ய போகிற தயவுக்காக நன்றி. ஏசியா 51:11, ஏசியா 35:10 இயேசு கிறிஸ்து நாமத்தை சோதரித்துக் கொள்ளும். இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசுகிறாங்க. உமக்கு எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமையும் செலுத்தி அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை ஒவ்வொரு நான் வாழ்த்துகிறேன். ஒரு பெரிய சந்தோஷம் உங்களை எல்லாம் சந்திக்கிறது. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்டிருக்கிறார். இந்த உலகத்துல நிச்சயிக்கப்பட்ட ஒன்று உண்டு என்றால் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுக்கிறார். சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, அவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற ஒரு தேவன். வேதம் சொல்லுகிறது மார்க் 11:24 நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அவைகளை நமக்காய் உண்டாக்குகிற ஒரு தேவன். வேதம் சொல்லுகிறது யோவான் 14:14 நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது பிதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அதை அவர் நமக்கு தந்தருள்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். இப்பொழுதும் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை அவர் ஆசீர்வதிப்பார், நம்மை அவர் பலப்படுத்துவார். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்கு என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஆண்டவருடைய உள்ளத்தில் ஆண்டவர் காண்பித்தார். என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். இந்த இடத்தை வாசிக்கும் பொழுது அங்கு கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். அங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தைப்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். And God spoke to Moses, my hand is not shortened to do what the Lord I promised to you. என்னுடைய கரம் குறுகி போகவில்லை, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிப்பேன். என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கும் இந்த ரேமா வேர்டை கர்த்தர் நம்முடைய ஃபெலோஷிப்புக்கு, நம்முடைய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவர் சொல்ல விரும்புகிறார். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. God's hand is not shortened to do what he promised in our life, to perform miracle what God promised in each and everyone's life. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. நண்பு தேவனே, எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். யாத்திராமதி புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் தேவன் சொன்னார் 14ஆம் வசனத்தில், நான் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். மோசேவுக்கு அவர் எப்படி குறுகி போகாத ஒரு தேவனாக, அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வல்லமுடைய தேவனாய் இருந்தாரோ, அப்படியே இன்றைக்கும் ரெடிங் ஃபெலோஷிப்ல வந்திருக்கிற நமக்கும் அவர் அப்படியே அவர் இருக்கிறார். இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், யாரை பார்த்து யார் சொல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வ வல்லமுடைய தேவன் Almighty God encouraged the great prophet Moses. யாரை தேவன் உற்சாகப்படுத்துகிறார் என்றால், தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசியாக இருக்கிற மோசேவை தேவன் உற்சாகப்படுத்துகிறார். The encouragement is need to everyone. உற்சாகமான வார்த்தைகள் எல்லாருக்கும் தேவைப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. Moses is not the ordinary person. He was one who led 600,000 men. 6 லட்சம் புருஷர்களை வனாந்திரத்தில் நடத்தி சென்ற ஒரு மனிதன். 6 லட்சம் புருஷர்களுக்கு இந்த மோசேங்கிற ஒரு வார்த்தை தான் நம்பிக்கை. மோசேவுடைய முகம்தான் ஒரு நம்பிக்கை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு உற்சாகமான வார்த்தை தேவைப்படுகிறது. நண்பு தேவ ஜனமே, இந்த நேரத்துல கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஒரு உற்சாகப்படுத்துகிற தேவனா அவர் இருக்கிறார். நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பல வருஷம் வாழ்ந்தவர்களா இருக்கலாம், ஆண்டவரோடு கூட பல வருஷம் நடந்தவர்களா இருக்கலாம். ஆனால் சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்முடைய உள்ளத்திலும் சில கேள்விகள் வரும். இந்த கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. நான் சொல்லியபடியே நடக்குமா நடவாதா என்பதை நீ இப்பொழுது காண்பாய். யாரை பார்த்து கர்த்தர் சொல்றாருன்னா, மோசே என்கிற தீர்க்கதரிசியை பார்த்து. நான் அடிக்கடி
எஃப்சி கிட்ட பேசும்போது கூட சொல்லிட்டே இருப்பேன், டெஸ்டிமனி ஹாஸ் டு கம் ஃப்ரம் த ஹவுஸ். சாட்சி எப்பொழுதுமே வீட்டில் இருந்து வர வேண்டும். நல்ல மனைவி என்கிற சாட்சியை சொந்த கணவர் கொடுக்க வேண்டும். நல்ல கணவர் என்கிற சாட்சி அவருடைய மனைவி கொடுக்க வேண்டும். நல்ல விசுவாசி என்கிற சாட்சி அவருடைய போதகர் கொடுக்க வேண்டும். அப்படியே நல்ல தீர்க்கதரிசி என்கிற ஒரு சாட்சியை அழைத்த தேவன் கொடுக்க வேண்டும். அநேக தீர்க்கதரிசிகள் உண்டு, ஆனால் மோசேவை போல தேவனுடைய வாயினால் சாட்சி பெற்ற ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், மோசேவை போல என்னுடைய முகத்தை பார்த்து பேசின தீர்க்கதரிசி எழும்பினதும் இல்லை, எழும்ப போகிறதும் இல்லை. ஆனால் அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி, அப்பேற்பட்ட தேவனுடைய மனிதர், அவருடைய உள்ளத்துக்குள் ஒரு கேள்வி வருகிறது, அவருடைய உள்ளத்துக்குள் ஒரு சந்தேகம் வருகிறது, தேவனால் இதை செய்ய முடியுமா? Is God can do these things for me? இதை தேவனால் எனக்கு செய்ய முடியுமா? என் அன்பு தேவஜன, ஒரு ஆரம்ப விசுவாசிக்கு வந்திருந்தா பரவாயில்ல, ஒரு ஆரம்ப கால ஊழியத்தில் இருக்க ஒரு மனிதனுக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல. கிரேட் மேன் ஆஃப் காட். என் அன்பு தேவஜனமே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவதற்கு ஒரு சவால் வருகிறது, நம்புவதற்கு கடினமாய்? why many times we couldn't believe the God's word, we couldn't trust in God's power, we couldn't trust in God's word. பல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவஜனமே, அந்த வார்த்தைகளை விசுவாசிப்பதில் ஏன் நமக்கு ஒரு சவால் இருக்கிறது என்று சொன்னால், இங்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேவை ஒன்று வருகிறது. அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி. பாஸ்டர் அம்மா வர லைன்ல இருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியை சொல்லி ஒரு விபிஎஸ் கிளாஸா மாத்த நான் விரும்பல. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். எல்லாருக்குமே ஒரு நேச்சுரலாவே ஒரு ஹேபிட் இருக்குது. என்ன இருக்குதோ அது மேல இருக்கிற ஆசையை விட எது இல்லையோ அது மேல ஒரு ஆசை வரும். இவங்க பசியினால இருக்கிறதுனால கறி சாப்பிடணும்னு ஆசை வரல. வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் காலையில அவர்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வந்த பொழுது கர்த்தர் வானத்தின் மன்னாவினால் அவர்களை போஷித்தார். அவங்க பாருங்க, ஒரு வனாந்திரத்தில் இருந்தாலும் அவர்கள் தேவைகளை கர்த்தர் ஆச்சரியமாய் சந்தித்தார். என்னதான் வானத்தின் மன்னாவா இருந்தாலும், என்னதான் தேவதூதர்கள் சாப்பிடுகிற ஒரு ஆகாரமா இருந்தாலும், அதையே ஒரு 10 நாள் சாப்பிட்டு பார்த்தா நிச்சயமா ஒரு சலிப்பு வரதான் செய்யும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதான் பாருங்க, அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு சலிப்பு வந்துருச்சு. அவங்களுக்கு கறி சாப்பிடணும் ஒரு ஆசை வந்துருச்சு. ஒரு முறை நான் ஸ்காட்லாந்துக்கு வந்திருந்த போது ஒரு ஸ்காட்டிஷ் சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன் ஊழியத்துக்கு பிரசங்கம் பண்றதுக்கு. அப்போ ஊழியங்கள் நடந்து கொண்டிருந்தது. அங்க தெரியும் எல்லாம் வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கிறாங்க. நான் ஒருத்த மட்டும் தான் ரொம்ப வித்தியாசமான கலர்ல இருக்கிறேன். இதனாலதான் அதிகமா பிளாக் சர்ச் போறது நான் ரொம்ப விரும்புவேன். காரணம், நான் கொஞ்சம் கலரா தெரியுவேன். அப்போ அங்க எங்க ஊர் சகோதரர் ஒருத்தர் இருந்தார், நம்ம இலங்கை தேசத்தின் சகோதரர். நம்ம கலரை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம். கூட்டம்லாம் முடிஞ்சு அவரோட கூட ஃபெல்லோஷிப் பண்ணிட்டு இருக்கும் போது நான் ரொம்ப அவர் என்கரேஜ் பண்ணி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கேன், கர்த்தர் உங்களை பூமியின் உயர்ந்த இடத்துல வச்சிருக்கார் பிரதர், நல்ல ஒரு தேசத்துல இருக்கிறீங்க. அவரு பெருமூச்சுட்டே சொன்னார், என்ன ஸ்காட்லாந்து பிரதர், ஸ்ரீலங்கா மாதிரி வருமா அப்படின்னா. என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, அவர் சொன்ன ரீசன், கருவாடு கிடைக்க மாட்டுது பிரதர்ன்ட்ட. ஸ்காட்லாந்து தேசத்துல உட்காந்துக்கிட்டு அவருக்கு கருவாடு ஆசை வந்துருக்கு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு, எங்களுக்கு கறி சாப்பிடணும். உடனே அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏடிஎம்மே நம்ம மோசே மட்டும்தான். எதுனாலும் மோசை கிட்ட தான் போய் நிப்பாங்க. ஏடிஎம் கார்டை போட்டு மோசை கிட்ட தான் எல்லாத்தையும் வாங்குவாங்க. அப்ப மோசை கிட்ட போய் நிக்கிறாங்க, எங்களுக்கு கறி வேணும்பா, எதையாவது செய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசை என்ன போவார், ஒட்டாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்பேன் வார்த்தையின்படி கர்த்தர்கிட்ட போற ஆண்டுட்டு போய் சொல்ற, ஆண்டவரே இவங்க எல்லாம் மாம்சம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்களே ஆண்டவரே, நீர் எதையாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் மோசையை பார்த்து ரொம்ப சந்தோஷமா ஒரு காரியத்தை சொல்றார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எபேசியர் 3:20 சொல்லுகிறது, அவர் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமுடைய ஒரு தெய்வம், எக்ஸீடிங்லி அபண்டன்ட்லி. உடனே ஆண்டவர் ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு காரியம் சொல்ற, மோசே இது ஒரு சின்ன காரியம்ப்பா, ஒரு நாள் தானே சாப்பிட ஆசைப்படுறாங்க, நான் உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்கிறேன். 2 நாள் அல்ல, நான் 5 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, 1 மாதம் முழுவதும். அதுவும் ஒரு ஆண்டு சொல்ற விதத்தை பாருங்க. யோவேல் 2:26 சொல்லுகிறது, என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். My people eat plenty until they satisfy. That is not at all possible with a human mentality. Satisfaction is very difficult for us. ஆனா கர்த்தர் சொல்றார், I will satisfy.
எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுவார்? until you satisfy you will eat plenty. அப்ப கர்த்தர் இங்கேயும் சொல்றாரு, எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா? வாயால சாப்பிட்டு மூக்கால வருமட்டும் அவர்கள் சாப்பிடுவார், 1 மாதம் அளவு. என் அன்பு தேவ ஜனம், இந்த வார்த்தையை கேட்ட உடனேதான் மோசே ஆண்டவருக்கு சொல்லுகிறார், ஆண்டவரே இது நடக்குமா? ஆண்டவரே உமக்கு தெரியுமா? என் அன்பு தேவ ஜனம், எப்பெல்லாம் நம்மளால ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப முடியலையோ அப்பெல்லாம் நம்ம ஆண்டவருக்கே நம்முடைய சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவர் நம்முடைய தேவன் சர்வ வல்லமுடைய தேவன், அவர் சர்வ வியாபி. He knows everything. He knows everything. He is our creator. Isaiah chapter 43 verse 19, 44 verse 21, he says, I am your creator. ஏசாயா 44:21 சொல்ல, நான் உன்னை சிருஷ்டித்த கர்த்தர். பாருங்க, அந்த சிருஷ்டித்த கர்த்தர்கிட்டயே போயிட்டு மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 6 லட்சம் புருஷர்கள். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த 6 லட்சம் புருஷர்கள் 1 மாதம் அளவு சாப்பிடுவார்கள் என்று சொன்னீரே, இது நடக்குமா? Is it possible? Not only Abraham's, not only Moses' life. In Abraham's life also we can see the same experience. ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். God appeared before Abraham. அந்த 17 verse 1 சொல்லுகிறது, God appeared before Abraham. Genesis 18 verse 21ல 3 பேர் தேவனுடைய தூதர்களா, தேவனுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் ஆபிரகாமுடைய கூடாரத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் வந்து ஒரு காரியம் சொல்லுகிறார்கள், ஆபிரகாமே நிச்சயமாய் நான் உனக்கு ஒரு குழந்தையை சாரால் மூலமாய் நான் தருவேன். சாரால் அடுத்த வருஷம் ஒரு உற்பத்தி காலத்துல நாங்க திரும்பி வருவோம், நீ ஒரு ஆண்மகனோடு கூட இருப்பாய். என் அன்பு தேவ ஜனமே, வாட் வாஸ் a reply? அவர்கள் கொடுத்த ரிப்ளை என்ன தெரியுமா? ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, ரெஸ்பெக்டா சிரிச்சிருக்காரு பாருங்க, முகங்குப்புற விழுந்து நகைத்து, ஒன் who created, அவருக்கே ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்றார். ஆண்டவர் யாரு உருவாக்குனாரோ அவருக்கே டேட் ஆஃப் பர்த் சொல்றார். நமக்கு எப்பெல்லாம் நம்ப முடியலையோ அப்பெல்லாம் நம்ம செய்யற ஒரு காரியம் என்னன்னா, we will exhaust our problem. நம்முடைய பிரச்சனையை ரொம்ப பெருசாக்கிடுவோம். அப்போ ஆதியாகமம் 17:1 சொல்லுகிறது, கர்த்தர் சொல்றார், உருவாக்குன கர்த்தர் சொல்றார், ஆபிரகாமுக்கு 99 வயதான போது என்று. ஆனா ஆபிரகாம் சொல்றது, ஆண்டவர் 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமா? He couldn't believe the God's word. Sarah couldn't believe the God's word. நண்பு தேவஜன், ஏன் அவர்களால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப முடியவில்லை என்றால், ஏன் இன்றைக்கும் நாம் வேத புத்தகத்தை கையில் வைத்திருக்கிறோம்? We really blessed with many prophecies, many promise of God. You really blessed with a wonderful church filled with the word of God. Every Sunday God is speaking to us through the word of God. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம் தேவன் நம்மோடு வார்த்தைகள் மூலம் பேசுகிறார். இந்த 21st centuryல வாழ்ற நம்மள மாதிரி பாக்கியவான்கள் யாருமே கிடையாது. தடிக்கு விழுந்த வசனம் தான். ஒவ்வொரு நாளும் காலையில போனை திறந்தா என் வாட்ஸ்அப் இன்பாக்ஸ்ல குறைஞ்சது 300 வசனமாவது வந்து விழுது. How many YouTube channels, how many messages? Every day God is speaking to us. Whenever we read the scripture, God is speaking to us. Whenever we pray, God is speaking to us. But many times, very hard to believe what God is promising to us. தேவன் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நம்மால் விசுவாசிக்க முடியாதபடிக்கு ஒரு தடையா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே, நம்முடைய அவிசுவாசமே தேவனுடைய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட தடையா இருக்கு. Because of our unbelief, we couldn't see the mighty of God's hand in our life. கர்த்தருக்கு ஏன் மோசேவால் விசுவாசிக்க முடியவில்லை? என் அன்பு தேவ ஜனமே, whenever God gives some promise to us, whenever God's word come to us, what we do, நாம் என்ன செய்கிறோம் என்றால், அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு என்னிடத்தில் என்ன சாத்தியக்கூறுகள், what are the possibilities there in my life, what are the possibilities there in my finance, what is the possibilities there in my wisdom, what is the possibilities there in my strength, என்னுடைய பலத்துல, என்னுடைய ஞானத்துல, என்னுடைய ஐஸ்வரியத்துல, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய சூழ்நிலை என்னெல்லாம் அதற்கு சாதகமாக இருக்கிறது. The same thing happened in Moses' life. கர்த்தர் சொல்லுகிறார், 6 லட்சம் பேரும், என் அன்பு தேவதேவன புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் சொல்லி இருக்கிறாங்க. You can have your own calculation. அநேக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் 30 lakhs people, 30 லட்சம் பேர் அந்த வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். என் அன்பு தேவதே, இட்ஸ் இம்பாசிபிள். லண்டன்ல இருந்தா கூட அவங்கள ஃபீட் பண்றது இட்ஸ் இம்பாசிபிள். ஏன் அவரால் நம்ப முடியவில்லை? அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு
ஆண்டவருக்கு மோசே ஒரு காரணத்தை சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னிடத்துல இருக்கிற ஆடு மாடுகளை எல்லாம் அடித்தாலும், மிருக ஜீவன்களை எல்லாம் அடித்தாலும் அவர்களுக்கு இது போதாதே. இன்னொரு காட்டு சொல்றார், ஆண்டவரே, கடலில் இருக்கிற மச்சங்களை எல்லாம், if I catch all the fish from the sea, that is not sufficient for these people. ஏன் கர்த்தருடைய வார்த்தையால் விசுவாசிக்க முடியவில்லை? கர்த்தருடைய வார்த்தை தன்னுடைய பலனை சார்ந்திருக்கிறது என்று சொல்லி மோசே யோசித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய கைகளில் இருக்கிற சூழ்நிலைக்கு சார்ந்திருக்கிறது என்று சொல்லி மோசே நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் ஆபிரகாமால் விசுவாசிக்க முடியவில்லை? என் அன்பு தேவஜனமே, இந்த ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்துல இருந்த பொசிஷன்ல இல்ல. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல just he met God, but the 17th chapter he was very strong in faith. 17ஆம் அதிகாரத்துல அவன் கர்த்தரோடு மிகவும் பலனா இருக்கிறான். 25 வருஷம் கர்த்தரோடு நடந்தாச்சு. such a strong experience. He went through lots of challenges. He saw the God's mighty. கர்த்தருடைய வல்லமையை அவன் பார்த்திருக்கிறான். கர்த்தருடைய கரத்தை அவன் பார்த்திருக்கிறான். எகிப்து தேசத்துல பார்வோனுடைய அரண்மனையில இருந்து தன்னுடைய மனைவியை கர்த்தர் எப்படி சுகமாய் கொண்டு வந்தார் என்பதை அவன் பார்த்திருக்கிறான். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்குடைய நாட்களில் மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய நாட்களும் ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்ச நாட்டை கர்த்தர் அவனை எப்படி போஷித்தார் என்று பார்த்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, சோதோமின் ராஜாவை அவன் மீட்டுக் கொள்ளும்படி கர்த்தர் அவனுக்கு பலனை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவதே, he saw the God's power in his life, but even though in this situation he couldn't believe the God's word, he couldn't accept the God's promise. Why? He was matching the God's promise with his strength. கர்த்தருடைய பலத்தோடு, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை தன்னுடைய சரீர பலத்தோடு அவன் ஒப்பிட்டு பார்க்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன குழந்தை பிறக்க போகிறது. மோசே, ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? தங்களுடைய ஆடு மாடுகள் என்னுடைய கரத்தில் என்ன இருக்கிறது? என் அன்பு தேவன் ஆபிரகாம் சொல்கிறான், ஆண்டவரே, வயது சென்று விட்டதே, என் மனைவியுடைய கர்ப்பம் செத்து விட்டதே. இன்றைக்கும் என் அன்பு தேவதன் நம்மளும் அப்படிப்பட்ட சூழல் இருக்கலாம். ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர், சாத்தியக்கூறுகள் ஒன்றுமே இல்லை. there is no possibility Lord, there is no possibility Lord. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சொல்லி இருக்கிறதை செய்வதற்கு நான் உன்னுடைய ஆடு மாடுகளை நம்பி அல்ல, உன்னுடைய மிருக ஜீவன்களை நம்பி அல்ல, நான் உனக்கு சொன்னதை செய்வதற்கு என் கரத்தை நான் நம்பி இருக்கிறேன். My dear brother and sister, whatever God's promise, whatever the scripture says, my dear brother and sister, he able to accomplish, because his hand is not shortened to fulfill all the promises what he has done, what he has given to each and every one of us. கர்த்தருடைய கரம். என் அன்பு தேவஜனமே, Isaiah chapter 43 verse 13, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் சொல்லுகிறார், நாள் உண்டாவதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன். என் கையை தடை செய்கிறவன் யார்? என் கையை தடுக்கிறவன் யார்? Who can stop my hand? என் கையை தடை செய்கிறவன் யார்? Daniel chapter 4 verse 35, தானியேல் 4:35 வாசித்து பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பாபிலோன் தேசத்துடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார், அவரே வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவர் ஒரு காரியத்தை செய்வார் என்றார். அவர் கையை தடுத்து நிறுத்தி, நீர் என்ன செய்கிறேன் என்று கேள்வி கேட்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. Who can stop the God's hand? Who can ask, Lord, what you are doing? No one can do it, my dear brother and sister. கர்த்தருடைய கரம். இந்த மாலை பொழுதிலும் கூட தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை சொல்லுவதற்கு, செய்வதற்கு அவருடைய கரம் நமக்கு போதுமானதா இருக்கு. His hand is sufficient to fulfill all his promises in our life. நீங்க கூகுள்ல இந்த கிறிஸ்டியன் பீப்புள் ரொம்ப சர்ச் பண்ற வசனம், நாங்களை என்கரேஜ் பண்ற வசனம் என்னன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ண பொழுது, அந்த டாப் 10ல நம்பர் 1 வர்றது என்ன தெரியுங்களா? 2 Kings chapter 3 verse 17, 2 ராஜாக்கள் 3:17 தான் முதல்ல வருதான். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? காற்றை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், மழையை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்கள் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பும். You may not see wind, you may not see rain, but surely you will see all your valleys filled with water. என் அன்பு தேவஜனமே, கர்த்தருடைய கரம் செய்து முடிக்கும். இன்றைக்கும் உலகத்தின் கண்களுக்கு நம்ம ஜெபிக்கிறது அற்பமா தெரியலாம். என்ன இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க? ஏதோ கம்ப்யூட்டர்ல அங்கங்க உட்காந்துட்டு இவங்க எல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த COVID-19 போகணும்னு ஜோம் பண்றாங்க. ஆண்டவரே, பலகீனத்துல இருக்க எழுமுன்னு ஜோம் பண்றாங்க. It may be look like foolish things to the people, but foolish thing to the world, but when we pray,
God's hand is working for us. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நமக்காக கிரியை செய்கிறது. When we pray, prayer is nothing but commanding God's hand to work for us. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நமக்காக செயல்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பின் வாசல் நிற்கும்படி ஒரு மனுஷனை நான் தேடினேன். We may be, but one who hear our prayer, one who answer our prayers, he is our almighty God. யாக்கோபு 5:17 எலியாவே கர்த்தர் இப்படிதான் சொல்றார். யாக்கோபு அழகா சொல்றார், எலியா என்கிற மனுஷன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியா, you was a man like us. நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். பட் ஆனால் அவன் ஊக்கமாய் ஜெபித்த பொழுது தேசத்தில் மழையை கர்த்தர் நிறுத்தினார். அவன் ஊக்கமாய் ஜெபித்த போது தேசத்தின் மழையை கர்த்தர் வருஷிக்க பண்ணினார். நம்மோடு கூட ஒரு தேவன் இருக்கிறார். நம் ஜெபத்தை கேட்டு தேசங்களின் தலையெழுத்தை மாற்றுகிற ஒரு தேவன். The only one thing, we have to believe the God's power. We have to believe the God's word. We have to believe God's hand is not shortened to fulfill what he promised in our life. கர்த்தருடைய கரம் குறுகி போகவே இல்லை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் சொல்லியபடி அவர் அற்புதத்தை செய்ய வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். Many times we knew about God, but we never experienced the power of God, so that we couldn't believe. நாம் நிறைய நேரம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். கேள்விப்படுகிறது, நாம் அறிந்திருக்கிறது நமக்கு ஒரு விடுதலை கொண்டு வராது. நாம் விசுவாசிக்கிறதா நமக்கு ஒரு விடுதலை கொண்டு வரும். ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு காரியம், ஜான் சாப்டர் 11, யோவான் 11வது அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா, அங்கு வேதத்தில் இயேசு கிறிஸ்து மரித்து போன லாசரு உயிரோடு எழுப்பின ஒரு சம்பவம் வருகிறத பார்க்கலாம். யோவானது நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது, அங்கு 21வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து 4வது நாள் லாசருடைய ஊருக்கு அவர் போகிறார். என் அன்பு தேவ ஜனமே, முதலாவது அவரை வந்து ரிசீவ் பண்ணது யாருன்னு சொன்னா, அந்த மார்த்தா வந்து ரிசீவ் பண்றாங்க. ரிசீவ் பண்ணிட்டு மார்த்தாள் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. 21ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, மார்த்தாள் சொல்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், நீர் இங்க இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். If you are here, my brother might not die. இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அதோட விடல 22ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, it's really surprised to know how she is faithful in God's power. பாருங்க எவ்வளவு பெரிய சந்தோஷம். நம்ம எல்லாம் மார்த்தாள்னாலே கிச்சன்ல செட்டில் ஆன ஆள்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் ப்ரொஃபைல் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவருடைய விசுவாசத்தை பாருங்க. அவர் சொல்றா, இப்பொழுதும் ஆண்டவரே நீர் வேண்டிக் கொள்வது எதுவோ பிதா அதற்கு பதில் கொடுப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்துருள்வார் என்று அறிந்திருக்கிறேன். ஐ நோ, அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் ஐ நோ என்ற வார்த்தை வருகிறது. என் அன்பு தேவஜனமே, ஆண்டு ரொம்ப சந்தோஷம் பாருங்க. 23ஆம் வசனம் கர்த்தர் உடனே அவர் பதில் கொடுக்கிறார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, ரைட், ஐ அக்செப்ட் யுவர் ஃபெய்த். உன்னுடைய விசுவாசத்தை நான் கனம் பண்ணுகிறேன். ஐ எம் ப்ராமிசிங் டு யூ, யுவர் பிரதர் இஸ் கோயிங் டு அரைஸ், யுவர் பிரதர் இஸ் கோயிங் டு கம் அலைவ். அவன் மறுபடியும் உயிரோடு கூட எழும்ப போகிறான். இப்பதான் பாருங்க 24ஆம் வசனத்துல இப்ப மார்த்தா சொல்லுகிற பதில பாருங்க. ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் நாளில் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். She couldn't believe the God's word. She couldn't accept the God's word. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் நான் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். My dear brother and sister, what God promised in our life, that is not at all going to be failed. That is going to fulfill 100% sure in our life. Don't trust the situation. Don't trust your ability. Don't trust the possibility. Don't trust anything. Just trust in God. Hebrews chapter 10 verse 23. எபிரேயர் 10:23 வேதம் சொல்லுகிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கைகள் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. Without wavering or hope, confess what you believe. The one who promised, he is faithful in our life. Without wavering your hope. Many situations try to waver our hope, waver our faith. நம்முடைய நம்பிக்கையெல்லாம் ஒண்ணுதான், வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, today whatever the challenge is standing before you, I am encouraging to you, God's word will not fail in your life.
கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் அதை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றாமல் திரும்பி வருவது கிடையவே கிடையாது. யாத்ராமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க 12ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேவை பார்த்து முறுமுறு இருக்கிறார்கள். சொல்றாங்க, ஐயோ நாங்க எகிப்திலேயே இருந்திருக்கலாமே, இங்க வந்து நாங்க சாகிறதை விட இட்ஸ் பெட்டர் டு டை இன் தட் வில்டர்னஸ், இட்ஸ் பெட்டர் டு பி ஸ்லேவ் இன் த லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட். அடிமையா நாங்க இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது 13ஆம் வசனத்துல ஆண்டவர் ரொம்ப நல்லா சொல்றார், fear not, stand firm and you will see the salvation of God. பயப்படாதிருங்கள், விசுவாசத்தோடு கூட இருங்கள், கர்த்தருடைய ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். ஆங்கிலத்துல ரொம்ப நல்லா வரும், fear not, stand firm. பயப்படாதிருங்கள், stand firm. எதுல நிலைத்திருக்க சொல்றார்? What God promised in our life, you stand on that. நீங்கள் நிலைத்திருங்கள், because salvation will come from God, healing will come from God, provision will come from God. Whether the things are look like possible or not, always from the kingdom of God, everything is yes and amen through Jesus Christ. சூழ்நிலைகள் சாதகமா இருக்கிறது இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தை சொன்னதை செய்து முடிக்க வல்லமையுடையதா இருக்கிறது. பயப்படாதீங்க, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் அவர் இருக்கிறார். ஒருபோதோடைய வார்த்தை தரையில் விழுவதில்லை. என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கும் உங்களுடைய வயது, உங்களுடைய பலகீனம், உங்களுடைய சூழ்நிலை, டேவிட் லிவிங்ஸ்டன், கிரேட் மேன் ஆஃப் காட், நான் ஸ்காட்லாந்துல அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய இடத்தெல்லாம் பார்க்கறது கர்த்தர் கிருபை செய்தார். டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த நாட்கள்லயே ஒரு MBBS டாக்டர், பாருங்க, ப்ரொஃபஷனல் டாக்டர். God has given a passion to go to England. இங்கிலாந்து தேசத்துக்கு போவதற்கான ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் சொன்னாரா, நீ போ, நான் உன்னோடு கூட இந்த ஒரு எழுப்புதல் இந்த தேசத்தை நான் தருவேன். அப்ப மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸ் அவர் ரீச் பண்ணும்போது அவருடைய பாடி அந்த ஹெல்த் ஸ்டாண்டர்ட், அவருடைய சரீர பலன் அவர் போவதற்கான ஒரு ஒத்துழைப்பை கொடுக்காதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவரு கப்பல் பிரயாணமா தான் அவர் பிரயாணம் பண்ணி போனாராம். அப்ப கப்பல் பிரயாணத்துல போகும்போது ஃபைனலா அவர் ஆப்பிரிக்கா ரீச் பண்ண பொழுது அந்த கப்பல் கேப்டன் அவருக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டார். அவரோட அந்த கப்பல் கேப்டன் இறங்கும் போது டேவிட் லிவிங்ஸ்டன் கேட்டாராம், லிவிங்ஸ்டன், வேர் ஆர் யூ கோயிங், எங்க போறீங்க உங்களுக்கு தெரியுமா? லிவிங்ஸ்டன் சொன்னாங்க, தெரியாது. இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா? லிவிங்ஸ்டன் சொன்னாங்க, தெரியாது. இங்க இருக்கிற ஜனங்கள் உயிரோட சாப்பிடுகிற காட்டுவாசிகள் இருக்கிற ஒரு இடம் உங்களுக்கு தெரியுமா? லிவிங்ஸ்டன் சொன்னா எனக்கு தெரியாது. கேப்டனுக்கு ஒரே ஆச்சரியம், லிவிங்ஸ்டன், you are such an educated person, without knowing anything, how you are entering to this country? இவ்வளவு படிச்ச ஒரு ஆள், நீங்க ஒன்னும் தெரியாம எந்த தைரியத்துல இந்த தேசத்துக்கு நீ போக போறீங்க? அப்ப டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாரா, இந்த தேசத்தை எனக்கு தெரியாது, தேசத்தை உருவாக்கினவர் எனக்கு தெரியும். இந்த ஜனங்கள் எனக்கு தெரியாது, இந்த ஜனங்களை தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்க தேவன் எனக்கு தெரியும். இந்த தேசத்தினுடைய லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, ஆனால் லாங்குவேஜை எல்லாம் உருவாக்கின, ஆளுகை செய்கிற சர்வ ஞானி, சர்வ வல்லமுடைய தேவன் எனக்கு தெரியும். அவர் சொல்லி இருக்கிறார், இந்த தேசத்தை எனக்கு சொந்தமாய் தருவேன் என்று. What a wonderful testimony, my brother and sister. Through his ministry, God touched 1500 cannibals. 1500 மனிதர்களை உயிரோடு சாப்பிடுகிற காட்டுவாசிகளை கர்த்தர் தொட்டார். When he died, that African people, they didn't want to give, they didn't want to send his body back to England. இங்கிலாந்துக்கு அவங்க உடம்ப அனுப்ப அவங்க விரும்பல. அவங்க சொன்ன ஒரு காரியம், மிஷனரி ஆர்கனைசேஷன் கட்டாயம் அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாங்களாம், okay, let his body, we are ready to send his body to England, but we won't send his heart to England because his heart burned for Africa. அந்த இருதயத்தை ஆப்பிரிக்காவில புதைத்து உடம்ப மட்டும் தான் அவங்க அனுப்பிச்சாங்க. என் அன்பு தேவ ஜனம், இன்னைக்கு ஆப்பிரிக்காவில பல தேசங்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிற தேசமா இருக்கிறது என்றால் ஒரு தேவ மனிதன், அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறி போவதில்லை. Don't see your strength, don't see the possibilities, don't see your ability, just obey the God's word, just stand firm in the God's word. கர்த்தருடைய வார்த்தை நாம் நிலைத்திருப்போம். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தரை தேவன் நீதியாய் எண்ணினார். Today we have to believe in God, whether things are possible or not. God able to fulfill all his promises in our life. கர்த்தர் சொல்லியபடியே
நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர் அவர் இருக்கிறார். சமீபத்துல ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நாங்க அதிகமா நிறைய ஸ்ரீலங்கன் கேம்ப்ஸ்ல இங்க தமிழ்நாட்டுல மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறோம். அதிகமா இலங்கை தேசத்துக்கு நான் மோர் தென் 70 times காட் டுக் மீ டு ஸ்ரீலங்கா. நிறைய தடவை கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். ஸோ நிறைய ஸ்ரீலங்கன் நபர்களோடு எனக்கு பழக்கம் இருக்கிறது. ஆகவே இங்க இந்தியாவிலையும் வத்தலகுண்டுன்ற பகுதியில இருந்து ஒரு ஸ்ரீலங்கன் பாஸ்டர் என்னோட தொடர்பு கொண்டு அவர் சொன்னார், பாஸ்டர் ஒரு 280 ஃபேமிலிஸ் நாங்க இங்க இருக்கிறோம். பாஸ்ட் 2 months எங்களால் வெளியே போக முடியல. வி டோன்ட் ஹேவ் எனி ஜாப். அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்குற அந்த ரேஷன்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் ரேஷன் கார்டு, வி டோன்ட் ஹேவ் ஆதார், வி டோன்ட் ஹேவ் சிட்டிசன்ஷிப். அரசாங்கம் கொடுக்குற கொஞ்சம் அரிசியில தான் நாங்கள் கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு இருக்கிறோம். இஃப் பாசிபிள் ப்ளீஸ் டூ சம்திங். உள்ளெல்லாம் உடைந்து போனது. 280 குடும்பம். விசுவாசிகளுக்கு மட்டும் செய்ய முடியாது. பிகாஸ் அந்த ரெஃப்யூஜ் கேம்ப்ல அஃபீஷியல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, இஃப் யூ டூ சம்திங் டு திஸ் பீப்புள் யூ ஹவ் டு டூ எவ்ரிஒன். 280 குடும்பத்தை நீங்க செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பாதத்தை நாங்கள் உட்கார்ந்தோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை மக்களிடத்தில் அல்ல, தேவைகள் உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம். ஒரு முழு நாள் உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிச்சோம். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார். பிலிப்பியர் 4:19, என் ஐஸ்வரியத்தின்படி உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவதற்கு நான் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறேன். According to my heavenly righteousness, I will fulfill all your needs. ஆண்டவர் சொன்னார், I will provide, don't worry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை பெற்று உடனே நான் ஏதோ அற்புதம் நடந்திருக்கும் என் பேங்க் பேலன்ஸை செக் பண்ணா அற்புதம் நடக்கல, அதே பேலன்ஸ் தான் இருக்குது. மினிஸ்ட்ரி அக்கௌண்ட் டெஸ்ட் பண்ணா அதுவும் அதே தான் இருக்குது. ஆனா கர்த்தர் சொன்னார், the Lord, I am your provider. Jehovah Jireh, he is our provider. ஜெபிச்சுட்டே இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனடா தேசத்திலிருந்து எனக்கு நண்பு அறிமுகமான ஒரு இலங்கை போதகர் அவர் போன்ல வந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த எல்லாரும் ஜாப் இழந்துகிட்டு இருக்கிற நாட்கள்ல கர்த்தர் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்கிறார், என்னுடைய சம்பளத்தை அதிகரித்திருக்கிறார். ஆகவே இந்த வீக் எனக்கு சேலரி வரப்போகுது. எக்ஸ்ட்ரா $500 ஐ எம் கோயிங் டு ரிசீவ். அப்போ ஆண்டவன் உள்ளத்துல போட்டார், இந்த $500 தேவை உள்ள ஜனங்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று. யாருக்கு கொடுக்கலாம் ஜெபம் பண்ணும் போது உங்க முகத்தை கர்த்தர் காமிச்சார். ஐ வாண்ட் டு சென்ட் திஸ் ஆஃபரிங் டு யூ. உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா, ஐ எம் வெரி கிளாட் டு நோ அபவுட் திஸ் மிராக்கிள், பட் இப்படி ஒரு தேவை இருக்குது. கேன் ஐ யூஸ் திஸ் $500 ஃபார் திஸ் ப்ராஜெக்ட்? இந்த ப்ராஜெக்ட் நான் செலவு பண்ணட்டுமா? பிகாஸ் யூ வாண்ட் டு சென்ட் ஃபார் அவர் மினிஸ்ட்ரி. நான் சொன்னேன், என்னுடைய இந்த ப்ராஜெக்ட் நான் செலவு பண்ணட்டுமா? என்ன நினைச்சாரோ தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Instead of sending $500, he sent 80,000 Indian rupees to our account. 80,000 ரூபாய் கர்த்தர் எங்களுக்கு அனுப்பினார். அந்த நேரம் தான் இன்னொரு சகோதரனோடு கூட மாஸ்க் வாங்குற விஷயமா, இந்த கேம்ப்ல ஜனங்கள் மாஸ்க் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணலாம்னு பேசிட்டு இருந்தோம். அப்போ இந்த சாப்பாடுக்காரன் வந்த உடனே மாஸ்கை விட சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் அவருக்கு சொன்ன, பிரதர் இந்த ப்ராஜெக்ட் மாஸ்க் ப்ராஜெக்டை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நம்ம க்ரோசரியை கொடுத்துட்டு அந்த ப்ராஜெக்டுக்கு வருவோம். அவர் என்ன நினைச்சாரு தெரியல. He sent 20,000 by the grace of God without asking anyone. God sent 100,000 Indian rupees. My dear brother and sister, கர்த்தர் ராஜரீகமா இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஒண்ணுமே கண்ண மூடி திறக்கிறதுல within 4 days அந்த ஸ்ரீலங்கன் கேம்ப் வத்தலகுண்டு திருச்சி பக்கத்துல இருக்கு. நான் சென்னையில இருக்கிறேன். I couldn't travel. அங்க போறதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் வேணும். கர்த்தர் சரியான நபர்களை கொடுத்தார். குட் சமாரிட்டன் ட்ரஸ்ட் என்கிற ஒரு ட்ரஸ்டோடு கூட ஒரு அறிமுகத்தை கர்த்தர் கொடுத்தார். They got all the permission to visit the needy places. அவங்களுக்கு அந்த பர்மிஷன் இருந்தது. ரொம்ப ராஜரீகமா கர்த்தர் செய்தார். திரும்பி பார்க்கும்போது அவர் சொல்லியபடியே அத்தனை பேருக்கும் 10 நாட்களுக்கு உரிய ஒரு கிரோசரிஸை கொடுக்கும்படிக்கு, தேவைகளை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நேற்றும் இன்றும் மாறாத ஒரு தேவன். ஆகவேதான் பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்த சோத்திரத்தோடு தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. Inform everything to God with thanksgiving. கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. We are not here to tell what I have. We are here to tell what God able to do in our life. என் பேங்க் பேலன்ஸை கர்த்தருக்கு சொல்றதுக்காக நான் இல்லை, என் ஞானத்தை சொல்றதுக்காக நான் இல்லை, என்னுடைய பலத்தை சொல்றதுக்காக நான் இல்லை. He knew already. அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனா அவர் இருக்கிறார். அவர் ஒன்றே சொல்லுகிறார், நான் சொன்னதை என் கரம் உனக்கு செய்து முடிக்கும்.
யோபு 42:2 யோபு சொல்லுகிறார், கர்த்தாவே நீ சகலவற்றை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படாது. Today I'm encouraging to you, fear not, one who promised he will fulfill. Fear not, one who promised he will fulfill. First Thessalonians 5:24 says, one who called you is faithful, he will do the same. உங்களை அழைத்திருக்கிறதே உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். காற்றை நாங்கள் பார்க்க மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், ஆனால் அவர் சொல்லியபடியே நாங்கள் பலன்களை வெட்டுவோம். When we obey his word, when we do our part, God will do the rest of the things. என் அன்பு தேவ ஜனமே, மோசே கர்த்தர் சொன்னார், போய் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணு, பரிசுத்தம் பண்ணு, தேச பரிசுத்தம் பண்ணு, அற்புதத்தை காண போகிறார்கள். மோசே போய் அவர் எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணுகிறார். பரிசுத்தம் பண்ணவன் நடந்த காரியம் என்ன? கீழ்காற்று வீசுகிறது. என் அன்பு தேவ ஜனமே, அந்த பாலைவனம் முழுவதும் வலதுகை பக்கம் ஒரு நாள் நடக்கிற தூரம், இடதுகை பக்கம் ஒரு நாள் நடக்கிற தூரம் 2 முழ உயரத்தில் காடைகளால் கர்த்தர் நிரப்பினார். கர்த்தர் சொல்லியபடியே அவங்க திருப்தியாய் சாப்பிட்டார்கள். ஆபிரகாம் கர்த்தர் சொல்லியபடியே 100 வயதில் வாக்குத்தத்தத்தின் மகனாய் ஈசாக்கை பெற்றெடுத்தார். என் அன்பு தேவ ஜனமே, ஆதியாகமம் 26:1 சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்கள் வந்ததை போலவே ஒரு வறட்சி நாட்கள் ஈசாக்கின் நாட்கள் வந்தது. என் அன்பு தேவ, ஆபிரகாம் அப்ப இல்லை, ஆனா ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கோடு கூட இருந்தார். அந்த பஞ்ச காலத்தில் அவனை 100 மடங்கு கர்த்தர் எடுக்க செய்தார். லாசருவை 4ஆம் நாள் உயிரோடு எழுப்பின தேவன், அவர் சொல்லியபடி எழுப்பினார். இன்றைக்கு அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய கரம் குறுக்கி போகவில்லை. ஆகவேதான் தாவீது சொல்றாரு, எனக்கு ஒத்தாசு வருகிற பர்வதங்களுக்கு நேர என் கண்களை நான் ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய கரத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். My provision will come from God. My protection will come from God. My strength will come from God. Behold, my dear brother and sister, his hand is not shortened. அவருடைய கரம் குறுகி போகவில்லை. மோசேயை பார்த்து கேட்ட அதே கர்த்தர் சொல்றார், என் கரம் குறுகி போயிருக்கிறதோ, 2020 கர்த்தருடைய கரம் குறுகி போய்விட்டதோ, என்னதான் ஃபைனான்ஸ் டவுன் ஆனாலும் சரி, அவருடைய கரம் குறுகி போகவே இல்லை. நம்முடைய கையில் 5 அப்பம் 2 மீன் இருக்கலாம், அவருடைய கரம் 5000 பேரை திருப்தியாய் சாப்பிட்டு 12 கூடை மீதம் எடுக்க வைக்க வல்லமுடைய கரமா இருக்கிறது. நம்முடைய சரீரம் பலகீனமா இருக்கலாம், அந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபால் யோசேப்பை பாதுகாக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் யோசேப்பை எகிப்து தேசத்துல பாதுகாத்து எகிப்தின் பாவங்களுக்கு அவனை விலக்கி எகிப்து தேசத்துல பார்வோனுக்கு ஆண்டவனாய் உயர்த்தின தேவன் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவருடைய கரம் ஒருபோதும் குறுகி போகவில்லை. Don't see the situation. Don't see the possibilities. Don't see what you have. Just believe in God. Just obey the God's word. Just go forward. You will see the open door. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். Revelation chapter 3 verse 7 and 8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல், you never denied my word. You never denied my name னு சொல்றார். என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் திறந்த வாசலை உன்னை முன்பதான் நான் வைப்பேன். Soon we are going to come out from this challenging situation. As he said, we are going to see the revival of God. Soon we are going to come out from this challenging situation. As he said, we are going to see the revival of God. I strongly believe the great revival is waiting, my dear brother and sister. God wants us to prepare for this. நாம் ஆயத்தப்படணும் கர்த்தர் விரும்பினார். God allowed this lockdown period. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க முடியல, நேரம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இப்ப நோ எக்ஸ்கியூஸ். வேதம் படிக்க நேரம் இல்லைன்னு சொல்ல நோ எக்ஸ்கியூஸ். We have plenty of time. Get ready. கர்த்தர் சொன்னவைகளை நிறைவேற்ற போகிறார். சங்கீதம் 92:4 சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய கரத்தின் கிரியைகள் நிமித்தம் நான் ஆனந்த சத்தம் எடுப்பேன், உம்முடைய செயல்களால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினேன். God will make us glad and joy to see what He is going to do for our life. Fear not. Stand firm. We will see the salvation of God. Shall we pray? நாம் ஜெபிப்போமா? இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றிருக்கிற நாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? Are you checking our bank balance? Are we checking our ability? Are we checking our situation?
Are we checking whether these things are possibility or not? Trust in the Lord. மோசேஸ் சொன்னார், ஆண்டவரே, ஆடு மாடுகள் போதாதே, மிருக ஜீவன்கள் போதாதே, சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் போதாதே. But God said, my grace is sufficient for you. பவுல் சொன்னார், ஐயோ என் சரத்தில் முள் இருக்கிறது, என் பலகீனம் இருக்கிறது. God said, my grace is sufficient for you. கிதியோன் சொன்னார், ஆண்டவரே, எண்ணிக்கைக்கு அடங்க முடியாத இந்த மீதியானியர்களை, கிழக்கத்திய புத்திரர்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் ஏமாத்திரம். God said, this 200 people is too much for me. 300 பேர் எனக்கு அதிகம். 300 பேரை கொண்டு கர்த்தரை மகிமைப்படுவேன். கிதியோனின் தேவன் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். He never wanted to give glory to us. He always wants to take glory for his name. Don't see whether things are possible or not. God's word will fulfill in your life. Isaiah chapter 43 verse 19 and 20. ஏசாயா 43 19 20 வாசித்து பாருங்கள். புதிய காரியத்தை நான் செய்வேன், வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வெளியில் ஆறுகளை நான் உண்டு பண்ணுவேன். என் ஜனத்தின் தாகத்தை நான் வனாந்திரத்தில் தீர்க்கிறபடினால், என் ஜனத்திற்கு நான் வனாந்திரத்தில் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறதினால், காட்டான் குஞ்சுகளும் வலு சர்ப்பங்களும் மிருக ஜீவன்களும் என்னை மகிமைப்படுத்தும். World is going to glorify God's name through our life, my dear brother and sister. Just trust in the Lord. Just trust in the Lord. Don't waver your faith. Just hold on your faith. Isaiah 26 verse 3, ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினா, because he only trusts in you, நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வே. Lord, I pray for each and every one who gather in this fellowship, Lord. I don't know what are the promises they are having in their life. I don't know what are the promise you given in their life, Lord. But I know you are able to fulfill everything in their life, O Master. You are the God of Abraham. You are the God of Isaac. You are the God of Jacob. You are the God of Moses. You are the God of Joseph. You are God of each and every one of us, Lord. Lord, I pray, let there be the open door in their life in Jesus' name. Lord, I pray every spirit of fear, every spirit of anxiety, every spirit of unbelief, leave right now in the name of Jesus Christ. Let them see the miracle of God in their life, Lord. I pray, Lord, let them have a very good job in their life in Jesus' name. Lord, I pray, let them have a very good health in their life in Jesus' name. Lord, I pray, let the children shine for God's glory in Jesus' name, Lord. I speak the prophetical word in their life, Lord. Thank you, Lord. God is encouraging to you. God has a special grace upon this Reading Fellowship, my dear brother and sister. God is really happy what you are seeding to the kingdom of God. God really happy how much you are having the thirst for the God's word. God is telling, oh, today you may look like a small group. Today you may look like a small people, say a small congregation, but the days are coming. God is going to bring the revival in your church. God is going to bring the revival in your life. God is going to bring the revival in your workplace through your life. Every knee is going to bow down, kneel down before God. எல்லா முழங்கால் முடங்கும்படி கர்த்தர் செய்வார். உங்களுடைய வயது கர்த்தருடைய வல்லமைக்கு தடையா இருக்க முடியவே முடியாது. உங்கள் பலகீனம் கர்த்தருடைய வல்லமைக்கு தடையா இருக்க முடியவே முடியாது. உங்களுடைய சூழ்நிலை கர்த்தருடைய வல்லமைக்கு தடையா இருக்க முடியவே முடியாது. Just trust in God. You will see the glory of God. Let us humble ourselves before God. தேவனுக்கு முன்பு நம்மை தாழ்த்துவோம். தேவன் உணர்த்துகிற பாவ வாழ்க்கையை விட்டு உணர்த்துகிற காரியத்தை நாம் வெளியே வருவோம். Let us clean ourselves. Let us make our life holy before the throne of God. And you will see the glory of கர்த்தருடைய மகிமையை நாங்கள் காண்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையும் நான் வாழ்த்துகிற ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உடைய பிள்ளைகள் இவ்வளவு நேரம் ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபித்து இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, whatever the word you Lord gave to me, I just faithfully I convey to your people, O Master. Let them have the hundredfold harvest, Lord. Let them see every word, Lord, what you spoken in their life, fulfill in their life, O Master. Lord, I pray that 2020 should be the prophecy fulfilling year, Lord. 2020 should be the year of Lord, year of God, Master. ஒரு விடுதலை வருஷமாய் கர்த்தருடைய வருஷமாய் மாறட்டும்.
I pray each and every one, Lord. Bless them. Let your grace, let your presence, let your blessing, let your guidance, let your healing, let your provision, let your protection, Lord, always with us, O Master. Lord, we surrender ourselves before the holy throne of God, Lord. We give all the glory and honor to you. I bless each and every one in the matchless name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தருடைய நாமத்துடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த கிருபையின் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு எல்லா துதி கனமையுமே செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you. God bless you. Thank you. Are we done, brother? Thank you, sister. Yeah. முடிஞ்சிருச்சுங்களா? ஓகேங்க. Okay. 1 மணி ஆயிருச்சு, உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு இல்லீங்களா? Yes, sister. Thank you very much. நீங்க உங்க Okay. fellowship continue பண்ணுங்க. Thank you for your ஆமாங்க. wonderful love. Thank you. bless you all in the Before you go, we will pray for you and your Please. ministry also, brother. Please. Thank you. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிகள் மத்தியில வாசமாயிருக்க எங்கள் அன்பின் பரம தகப்பனே, கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே ஒரு முறை கூட அப்பா பிதாவே என்று உம்முடைய சமூகத்துல உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் என் தேவன் பாராட்டின மட்டிலா கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே கூட கர்த்தாவே, நீர் முன் குறித்த பிரகாரமாய் ஆண்டவரே பிரதர் ஞான செல்வினை எங்கள் மத்தியிலே நீர் அழைத்து கொண்டு வந்து கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எதிர்பாராத ஒரு காரியம் ஆண்டவரே, ஆனாலும் கூட என் தேவனப்பா உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு வாரமும் உம்முடைய ஊழியர்களை நீர் அழைத்து வந்து உம்முடைய வார்த்தையை எங்களோடு கூட நீர் பகிர்ந்து கொள்ளுகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. மகனுக்காய் உமக்கு நாங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே மகன் மூலமாய் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக கூட உம்முடைய சமூகத்துல நாங்கள் வருகிறோம் அப்பா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவனப்பா, வாக்குத்தத்தம் மாறாத தேவனப்பா, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையை போலப்பா நாங்கள் இந்த சூழ்நிலைகளையோ சுற்றுப்புறத்தையோ என்ன காரியங்கள் எங்களை சுற்றிலும் நடக்கிறது என்பதையோ யோசிக்காமல் வாக்குத்தத்தம் பண்ணின நீர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர், இறுதி வரும் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீர். ஒரு வாக்குத்தத்தமும் மாறாமல் ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் அதிகமான நன்மைகளை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில நீர் கொடுத்து வருகிற கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இதோ மோசேவை போல நாங்களும் கூட ஒரு சில நேரங்களிலே ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது, என் தேவனால் இது கூடுமா என்று நாங்கள் யோசிக்கிறோம் அப்பா. அந்த குறைபாடுகளை எல்லாம் கூட தேவன் ஒருமுறை கூட எங்களுக்கு மன்னித்து விசுவாசத்தை எங்களுக்குள்ளாக நீர் அதிகரித்த அப்பா. இதோ நாங்கள் முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்கள் தேவாதி தேவனை நம்பி என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, everything is possible by you என்று நம்பி ஆண்டவரே எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எங்களை வெறுமையாக்கி உம்முடைய கரத்துல கொடுத்து உம்மை மாத்திரமே நாங்கள் சார்ந்து உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த உலகத்துல நாங்கள் வாழ தேவன் இந்த நாளிலே பிரதர் எங்களோடு கூட இந்த பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொரு கேட்ட எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவரை 30, 50, 60, 100 இந்த வார்த்தைகள் பலன் கொடுக்கத்தக்கதாக உள்ளத்துல தேவன் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துல மகனையும் மகனுடைய குடும்பத்தையும் உடைய கரங்களிலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சிஸ்டருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த குடும்பத்தை ஆண்டவரே நீர் உடைய ஊழியத்திற்கென்று பெயர் சொல்லி அழைத்திருக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பாக்கியத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. இம்மட்டுமாய் உண்மையாய் நீர் அழைத்த அந்த ஊழியத்தை மகன் செய்யத்தக்கதாக நீர் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களை நீர் நிரப்பும், அவருடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் உம்முடைய கிருபையினால் நிறைவேற்றி இன்னும் ஆண்டவரே இதுவரை அவர்கள் உமக்கு செய்த ஊழியங்களை காட்டிலும் வருகின்ற நாட்களிலே இன்னும் அதிகமாய் அவர்கள் எழுப்பி பிரகாசித்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டத்தக்கதாக ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தாவே அந்த இந்திய தேசத்துல அவர்கள் உருவாக்கத்தக்கதாக பிள்ளைகளை நீர் இன்னும் அதிகமாய் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜீசஸ் இஸ் தி லைட் மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. தொடர்ந்து அந்த மினிஸ்ட்ரி கூட பிரதரும் சிஸ்டரும் சேர்ந்து செய்யும் அந்த மினிஸ்ட்ரியில எல்லா தேவைகளையும் சந்தித்து தாரோம். இந்த நாளிலே கூட நாங்கள் சாட்சியாய் கேட்டது போல இதோ கர்த்தாவே உம்முடைய முழங்கால் முடங்கி அவர்கள் கேட்ட எல்லா விண்ணப்பங்களுக்கும் தேவன் அப்பா 4 நாட்களிலே 1 லட்சம் ரூபாயை கொடுத்து அவருடைய தேவைகளை சந்தித்து கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரம் அந்த ஊழியத்துல இருப்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. பிள்ளைகளை ஒரு முறை கூட கர்த்தாவே தாழ்த்தி உம்முடைய சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட இது இவ்வளவு தாமதமானாலும் கூட இருந்து உடைய வாஞ்சையோடு கூட உடைய வசனத்தை எங்களோடு கூட
மகன் பகிர்ந்து கொண்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒரு ரெட்டிங் ஃபெலோஷிப்பாக ஒரு மனத்தின் ஆவியோடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் இந்த நேரத்துல மகனை ஆசீர்வதிக்கிறோம். மகனுடைய ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவைகளை எல்லாம் ஆண்டவரே உடைய களஞ்சியங்களிலிருந்து மகன் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே உடைய வருகை தாமதிக்குமே ஆனால் மறுபடியும் ஒருமுறை கூட கர்த்தாவே முகமுகமாய் நாங்கள் பிரதரை சந்திக்கத்தக்கதான ஒரு வாய்ப்பை கூட தேவன் உருவாக்கி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். துதி கன மகிமை யாவற்றையும் என் தேவன் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். Thank you, Pastor. Thank you, brother. Thank you very much, everyone. God bless you. Thank you. Continue your fellowship. God will bless you. Thank you. God bless. Thank you. அடுத்த ஸ்லைட் போடலாமா கிறிஸ்டி? பீட்டர் வாங்க. பிரேயர் நம்ம இது ரெடிங் நம்ம லோக்கல் பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம். பிள்ளைங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, யூனிவர்சிட்டி பிள்ளைங்க. ஜெஃப், ஃபியோனா, எஃப்ரைம், Gautam and Rashika and whoever other children, and generally we'll pray for all the children who are doing their university exams. Uncle is here with us. John uncle is here. We'll get the update soon from him about Pam auntie. So auntie is still in the rehabilitation center, so we'll continue to remember her, that she will get better soon and she will go home. And Thanksgiving for Malathi Akka. As I had already mentioned in the group, Nethu evening Malathi Akka was discharged to go home, and she's having excessive tiredness, but tiredness illama matrapadi she is okay. She's living on her own. அவங்க வாட்ஃபோர்ட் ஃபெலோஷிப்ல இருந்து ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து வெளியே வச்சுட்டு போறாங்களா. It's just a little bit difficult for her to be on her own. Otherwise, she's recovering. It's going to take at least 2 months for her to get better and return to work. So we'll continue to remember Malathi Akka in our prayer. And the other thing I wanted to mention was, I don't know how many of you remember, we prayed for Julie, the nurse who died in RBH. So coming Tuesday is our funeral. So her body has been taken along Craven Road. Craven Road வழியா அவங்களோட பாடியை கொண்டு போறாங்க funeralக்கு. So 10:30 to 11 o'clock, we are all paying our last respect to Julie on Tuesday. So remember Julie's family. As I said, the children are all in Ghana. So we'll remember the family also, as they are not here. And the funeral is going to happen on Tuesday. So that's one thing I remembered. Anyone else has anything else to add on the prayer request before we pray and finish? No, Leah? Okay, then in that case, we'll just pray and then யாரோ அன்மியூட் பண்ணாங்க, அதுக்காக வெயிட் பண்றேன். இல்லையா? இல்ல. ஓகே. ஆண்டி இருக்காங்க. பாஸ்டர் ஜெயக்குமார் அம்மா, ஆண்டி மியூட்ல இருக்காங்களா? ஆண்டி, இந்த காரியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களா? முடிச்சிடலாம். பிள்ளைங்களோட எக்ஸாம்ஸ்க்கு பாமாண்டி அந்த 2 சிஸ்டர் வந்தாங்க, ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. அப்புறம் ஜூலின்னு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அவங்களோட பின்னாடி ஜெபக்கிழமை. அப்புறம் இங்க நம்ம கூட இருக்கிற எல்லா ஃபேமிலிஸ்க்கும் சொல்லிருமா? எல்லா ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்கு கிருபை நிறைந்த நல்ல தகப்பனா இயேசுவே, இந்த அருமையான இரவு வேளையிலும் கூட கர்த்தாவே உங்க கிருபையினாலப்பா தொடர்ந்து ஆண்டவரை அநேக காரியங்களுக்காய் ஜெபிக்க எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காய் கொடகு நன்றி செலுத்துறோம்.
இந்த வேலையில எங்கள் மத்தியில அப்பா சோத்திர ஜெபத்தை நடத்தின அந்த அருமையான ஊழியக்காரருக்காய் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் கேட்டாண்டுகிற அதன்படி நாங்கள் நடக்க எங்கள் கர்த்தர் கிருபை தருமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல அப்பா சோத்திர ஐயா இங்க இருக்கிற யூகேல இருக்கிற அத்தனை விசுவாச குடும்பங்களுக்காக உடைய சொந்த ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவநாயகத்தை வேலி எடுத்து பாதுகாத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஆளுக்குள்ள அவங்க நடத்தும்படாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படாது ஜெபிக்கிறேன். நம்மளுக்காய் ஆண்டவரே இந்த கொடுமையான பலவீன வியாதிகள் வராதபடி அவங்களெல்லாம் வேலி எடுத்து பாதுகாத்து அன்பு கிருபை இரக்கம் தயவுக்காய் கொடாபடி நன்றி செலுத்துறேன் தகப்பனே. அப்பா சோத்திர இந்த மாலை வேளையில் கூட இரவு வேளையில் கூட கர்த்தாவே இந்த ஆஸ்பத்திரியில ஆண்டவரே பலவீனமா இருந்த அருமையான சகோதரி இந்த மாலதியா சகோதரிக்கு நல்ல சுகம் தந்ததுக்காக கொடாபடி அதுபோல அந்த பெருசியா சகோதரிக்கும் அந்த பரிபூர்ண சுகத்தை தரும்படாக செபிக்கிறேன் கர்த்தாவே. என் ஜனங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போனதில்லை என்று கர்த்தாவே அவங்களுக்கு ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆண்டவரே பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று அவங்களை பலப்படுத்தும்படாக செபிக்கிறேன் கர்த்தாவே சோத்ரையா. அதே போலப்பா அந்த உலகத்தில் கடந்து போன அருமையான சகோதரிக்காய் அந்த குடும்பங்களுக்காக அந்த சொந்தத்துல ஜெபிக்கிற ஆண்டவரே அவங்களை ஆண்டவரே நல்ல முறையா நல்லடக்கம் செய்ய கர்த்தர் கிருபை சுண்டாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அவங்க குடும்பத்தை அப்பா சோத்திர அந்த கவலை கண்ணீர் துக்கத்தில் இருந்து சமாதானத்தின் தேவனப்பா அவங்களுக்கு சமாதானம் கொடுத்து ஆசீர்வதிக்குமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. எங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் ஒரு நாள் பிறந்தாலும் ஒரு நாள் உடைய சமூகத்துல வந்து சேருவோம் ஆண்டவரே. ஆனாலும் அவர்களுக்கு எந்தெந்த நாளை கொடுத்திருக்கிறீங்களோ அந்த நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் இருப்பாங்க ஆண்டவரே. உடைய ஆண்டவரே கர்த்தாவே சோத்திர உடைய திட்டத்தின்படி உன் தீர்மானத்தின்படி ஆண்டவரே யாரை நீ அழைத்துக்கொள்ள சித்தமா இருக்கீங்களோ அவங்க உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவாங்க ஆண்டவரே. அதை குறித்து கவலைப்படாதபடி இந்த குடும்பத்துல சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே உங்களுக்கு கண்ணீரெல்லாம் துடைத்து துக்கங்களை மாற்றி ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளையா இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவிக்க அந்த குடும்பத்தை தேற்றுமுடைய ஆறுதல் படுத்துமுடைய சமாதானத்தை தருமுடாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. அதே போலப்பா சோத்திரம் அந்த பள்ளிக்கூட மாணவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த பரீட்சை எழுத போற குழந்தைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த 2.5 மாதத்துக்கு மேல வீட்டுல இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து புத்தி கொடுத்து அறிவு கொடுத்து ஆண்டவரே இந்த எழுத போற எல்லா பரீட்சையிலும் எல்லா பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருந்து நீர் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து புத்தி கொடுத்து ஆண்டவரே அந்த படித்த பாடங்கள்லாம் நினைவிலே கொண்டு வந்தப்பா எல்லா பரீட்சையிலும் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே பரீட்சை எழுதி நல்ல மார்க் வாங்கி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற உயர்த்த குடும்பங்களாய் மாற்றும்படாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அதே போலப்பா சோத்திர ஆண்டவரே இந்த விசுவாச குடும்பங்கள் கூட எத்தனையோ பேர் இந்த கொரோனா வியாதினால உலகத்தில் கடந்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே சமாதானத்தை தரும்படாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்களை பாதுகாத்துக்குள்ளாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போலப்பா அந்த யூகேல இருக்கிற எல்லா ஆண்டவரே நர்சுமார்களுக்கும் ஆண்டவரே அதே போல அந்த சுகாதார பணியில் ஈடுபட்ட அத்தனை பேர்களுக்கா டாக்டர்மார்களுக்கா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் வேலை எடுத்து பாதுகாத்து கொடுங்க ஆண்டவரே. தங்களை உயிரையும் கூட அப்ப துச்சமாய் மதித்து ஆண்டவரே ஒரு பொறுப்புணர்வோடு கர்த்தாவே சோத்திரம் உதவி செய்கிற அந்த குடும்பங்கள் எல்லாம் நீர் வேலை எடுத்து பாதுகாத்துக்கு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் இந்த பிரேயர்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்ட எல்லா காரியங்களும் இந்த தேவனாய் கர்த்தருடைய கருத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டபடியால் மக்கள் கோடாகோடி நன்றி செலுத்துறோம் கர்த்தாங்க. ஆண்டவரே கேளுங்கள் அப்புறம் சந்தோஷம் நிறைவாருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தையின்படி ஆண்டவரே நாமத்தினால் எதை காட்டாலும் நான் தருவேன்னு சொன்னீங்களே உடைய வார்த்தையின்படி அப்பா சோத்திரங்கள் கேட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே உடைய கரத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டு மக்கள் சாட்சிகளாய் வாழ கர்த்தர்கள் கிருபை ஜெபிக்கிற ஆண்டவரே. அதே போல ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அவங்களுக்கு தேவைகளை சந்திக்க ஆண்டவரே. அதே போல அதிகமாய் கர்த்தருக்குள் நாங்கள் இந்த நாட்களை பலப்படவும் ஆண்டவரே வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே எல்லா காரியத்திலும் நாங்கள் உண்மையாய் இருக்கவும் கர்த்தன் கிருபை ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா கொஞ்சத்தில் உண்மையா இருக்கணும் அநேகத்துக்கு அதிகாரம் வைக்கிறப்பா நாங்கள் எல்லா கருத்து உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் உமக்காய் ஆண்டவர் ஜெபிக்கிறதுல வேதத்தை வாசிக்கிறதுல ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து அப்பா எங்களுக்கு ஆண்டவரை காட்டிலும் கஷ்டப்பட மக்களுக்கு உதவி செய்யறதுல எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கு கிருபை ஜெபிக்கிற ஆண்டவரே. இறக்க ஜெபிக்கிற ஆண்டவரே. நம்முடைய நீதி நாயங்கள் அழுக்கான கந்தையில் குப்பிடமா இருக்கிற ஆண்டவரே. ஆனாலும் கல்வார் ரத்தத்தினால ஒவ்வொரு நாள் கழுகி எங்களை பலப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளா ஜீவிக்க ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களுக்கு நீர் கொடுத்த வண்டி வாகனங்கள் வீடுகள் உடைமைகள் வேலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை இருந்து மட்டும் நடத்தி வருகிற தயவுக்காய் கொடாவது நன்றி செலுத்துற கர்த்தாவே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா அவங்கவுங்க வேலை செய்யற இடத்திலும் ஆண்டவரே நாங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு ஜீவனுள்ள சாட்சிகளாய் ஆண்டவரே எங்களை பார்த்து அநேக மக்கள் ரட்சிப்புக்குள் வரத்தக்கதாக ஆண்டவரே நான் கர்த்தராக சோத்திர ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் வழி நடத்தும்படா செபிக்கிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டையில் மறைத்துக் கொள்ளுமாய் செபிக்கிறோம். அப்படி நாம மயன்படா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நடத்துகிற அருமையான சகோதரி ஆலி சகோதரி ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம். அவங்களும் அதிகமாய் ஆவிக்கிற வாழ்க்கிற வளரவும் ஆண்டவரே தொடர்ந்து இந்த ஜெபங்களை நடத்தவும் கிருபை தம்பாய் செபிக்கிற ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லா அத்தனை பேர்களுக்காய்
கொடாபடி நன்றி செலுத்த ஆண்டவரே. இயேசுக்கு நல்ல நாமத்தை இந்த மாலை வேளையில உடைய பொற்பாதம் வந்து மன்றாடுகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. So officially we are finished the prayer, but we